Hi everyone, this is Arif from Joes IES Academy. இந்த வீடியோ நம்ம என்ன சீரியஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெகுலராக வந்து ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பேஸ்ட் ஆன் யார் தங்கமுத்து சார் அவங்களோட கிளாஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 2 இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் டே 1 வந்து பேசிக் கொண்டு போயிருக்கோம். அந்த பேசிக்கை பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு மேக்ஸை எந்த ஆர்டர்ல நம்ம ஃபாலோ பண்ணணும், மேக்ஸ்னா என்ன, அது எப்படி பிகினர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே நமக்கு தெரியும். ஓகே, வாங்க நேற்று வந்து ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தோம், அதை பார்த்துட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம். ரெகுலராக நான் சொல்ற விஷயம் தான், நோட்ல ரிவிஷன் நோட்ல ஒரு டேபிள் சொல்லியிருந்தேன், ஸ்கொயர், கியூபு, அதுக்கப்புறம் ஏபிசிடி, இது எல்லாத்தையும் மார்னிங் ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். நேற்று கொஸ்டின் சால்வ் பண்ணி எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸ் அவ்வளோ பார்க்கறது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் வந்து மேக்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தீங்க. அது ஃபுல் ரெஸ்பான்சிபிள். அந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எனக்கு காட்டுச்சு. அதனால தான் இது கண்டினியூவாக வந்து மிஸ் பண்ணாமல் நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நானும் தங்கமும் சார் சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் சம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தோம், 30 - 45 + 12. கரெக்டா? இது பிளஸ் சைனு, இது மைனஸ் சைனு, இது பிளஸ் சைனு. அப்போ பிளஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிளஸ்ஸை மட்டும் ஆட் பண்ண எவ்வளோ, 30 + 12 42 - 45. இது பிளஸ், இது மைனஸ். பிளஸ் மைனஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல என்ன, எந்த சைன் பெருசா இருக்கோ அந்த சைனை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இப்போ ரெண்டே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 45ல இருந்து 42 மைனஸ் பண்ணா 3. கரெக்டா? பெரிய சைன் 45 அப்படிங்கிறனால மைனஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் -3. கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட், இது பிளஸ், இதுவும் பிளஸ், இது மைனஸ். ஓகேவா? பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? 32 + 10 42 42 - 15. இது பிளஸ், இது மைனஸ். இப்போ இந்த சைன்ல எது பெருசா இருக்கு, பிளஸ் சைன் தான் பெருசா இருக்கு. அப்போ பிளஸ். இப்போ 42ல இருந்து 10 மைனஸ் பண்ணா எவ்வளோ, 32. 32ல இருந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 27. கரெக்டா? ஆன்சர் 27 அப்படிங்கிறது கரெக்ட். பிளஸ் 27. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். கரெக்டா? அப்போ மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, பிளஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மைனஸ் ஆட் பண்ணுனா 40 + 30 70. 7 + 2 9. 70 + 9 79 -79 + 15. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க மைனஸ், இங்க பிளஸ். இப்போ ரெண்டுலயும் எந்த சைன் வேல்யூ பெருசா இருக்கு, மைனஸ் சைன் வேல்யூ. அப்போ மைனஸ் எழுதிடலாமா? மைனஸ் எழுதிட்டோம் சொன்னா இப்போ 79ல இருந்து 10 கழிச்சோம் அப்படின்னா 69. 69ல இருந்து 5 கழிச்சா 64 -64 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின். இந்த மாதிரி பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணோம். அந்த ஆர்டரை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம போர்ட் மார்க்ஸ் ரூல்னு பார்ப்போம். இப்போதைக்கு பேசிக்கா பார்த்துப்போம். கொஸ்டின்ஸ்ல போகும்போது தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் பண்ணணும், ரெண்டாவது மல்டிபிளிகேஷன், அதுக்கடுத்து அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர்லாம் என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷனை அப்ரோச் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போர்ட் மார்க்ஸ் ரூல்ல போகும்போது இன்னும் தெளிவா பார்ப்போம். முன்னாடி 2 டேம் ஆட் ஆகும், அது தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற ப்ராசஸ் என்ன இருக்குன்னா டிவிஷன். டிவிஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ற ப்ராசஸ் மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிக்கு அப்புறம் நம்ம பண்ற ப்ராசஸ் அடிஷன். அடிஷனுக்கு அப்புறம் ஃபைனலா பண்றது சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர் தான் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு. அப்போ 1 2 2 6 2 12. கரெக்டா? அடுத்து என்னது, மல்டிபிளிகேஷன். 10 × 6 60. இங்க எந்த சைன்மே இல்ல, பிளஸ், அவ்வளவுதான். ஆன்சர் 60. அதுக்கடுத்து இங்க என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன். அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் டிவிஷன். இது அடிச்சுன்னா 1 12 12. இங்க 10 12 120. ஓகேவா? அப்ப 10 + 2 10 + 2 எவ்வளோ, 12 அப்படிங்கிற ஆன்சர். இது சைன் ஏதாவது மாறுதா, மாறல, அப்ப பிளஸ், அவ்வளவுதான். கிளியரா? ஆன்சர்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, இல்லாட்டா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஓகே, வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஷார்ட்கட் கிளாஸ் இருக்கும். இந்த ஷார்ட்கட் எதுக்கு சார் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை ஈஸியா மல்டிபிள் பண்றது, 4 டிஜிட்டா இருக்கும், 5 டிஜிட்டா இருக்கும். அப்படி டிஜிட்டா மல்டிப்ளை பண்றதை நம்ம ஈஸியா பண்ணணும் அப்படிங்கிற 2 ஈஸியான ஷார்ட்கட். நிறைய டைம் எக்ஸாம்ஸ்ல நமக்கு இந்த நம்பர்ஸ் அதிகமா கேட்டதுனால இந்த ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். இதை பார்த்து இந்த கிளாஸோட ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நாளையில இருந்து கிளாஸ்ல இருந்து நமக்கு என்னது, ஆஸ் யூசுவல் பேசிக் கிளாஸ் 2 கிளாஸ், நம்பர்ஸ்னா என்ன, நம்பர்ஸோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு 24 நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் ஃபுல்லா எக்ஸாம்
மாடஃப்ல ஃபுல்லா கவர் பண்ணும். ஓகே, இந்த ஷார்ட் கட்ஸ் மட்டும் நீங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதை பக்காவா ரிவைஸ் பண்ணோம்னா மேக்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு இருக்கும் கண்டிப்பா. ரொம்ப பெஸ்ட் என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், இதை மட்டும் டே மைண்ட்ல வைங்க. இன்னைக்கு நான் என்ன லேர்ன் பண்ண போறேன் அந்த விஷயத்தை மட்டும் மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஓவரா வந்து இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கன்ஃபியூஷன் தான் வேணாம். நான் சொல்ற விஷயத்த மைண்ட்ல தெளிவா புரிஞ்சுக்க கத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுலாம் வந்து எல்லாமே நானும் யோசிச்சு தான் கொண்டு வருவேன். அந்த மாதிரி நீங்க வேலை போனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நம்ம பல ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இருக்கிற பேஸை நம்ம புரியாம போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லாட்ட ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு லைவ் அரேஞ்ச் பண்ணலாம். அது உங்களுக்கு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்கோ ஏதாவது டிஃபிகல்ட்டியா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் செஷனா வைக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஜோஸ் பிகினர் மேக்ஸ்ல டே 2 கிளாஸ். அந்த டே 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம், ஒரு நம்பரை 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஒரு நம்பரு ஸ்கொயர் வேல்யூ எடுக்கும் போது லாஸ்ட் அந்த ஸ்கொயர் வேல்யூ 5ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி ஈஸியா வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூணாவது, ஒரு நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்ணா எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த 3 விஷயம் ரொம்ப ஸ்மார்ட்டா ஈஸியா வந்து பார்க்க போறோம். ஓகேவா, வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை 5ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா நம்பர்ஸ்ல 2 நம்பர் தான் இருக்கு. ஒன்னு ஆட் நம்பர், இன்னொன்னு ஈவன் நம்பர். கரெக்டா, ஒன்னு என்னது ஆட் நம்பர், இன்னொன்னு ஈவன் நம்பர். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒற்றைப்படை எண். இன்னொன்னு இரட்டைப்படை எண். கரெக்டா, ஒற்றைப்படை என்ன நம்பர்ஸ்க்குள்ள போகும்போது தெளிவா பார்ப்போம். இந்த பேஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இது ஏன்னா இது 5க்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த 2 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மாறும். அதனால தெளிவாவே சொல்றேன். கம்பேர் பண்ணி படிக்கும் போது இன்னும் நமக்கு ஈஸியா மைண்ட்ல நிற்கும். ஓகே, இப்போ ஆட் நம்பர்னா என்ன, 1 3 5 7 9 இதுல எல்லாத்துலயும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஆட் நம்பர். கரெக்டா, அடுத்து ஈவன் நம்பர்னா என்ன, 2 4 6 8 0 இது எல்லாத்தையும் முடிஞ்சிடானது அது ஈவன் நம்பர். அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட கடைசி நம்பர் லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 1 3 5 7 9 இதுல முடிஞ்சானது அது ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். அதே வந்து அந்த நம்பர் லாஸ்ட் ஒரு எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரோட கடைசி நம்பர் இருக்குல்ல, அந்த கடைசி நம்பர் 2 4 6 8 0 இதுல முடிஞ்சானது அது ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த 2 புரியுதா? கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை 5ஆல மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் பார்த்துடலாம். ஏன்னா அதான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு நம்பர் 26ன்னு கொடுத்துருக்காங்க, அதை 5ஆல மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, 26ன்னு கொடுத்துருக்காங்க, அதை 5ஆல மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரை நம்ம என்ன பண்ணணும், பாதி ஆக்கணும். என்ன பண்ணணும், பாதி ஆக்கணும். கொடுத்துருக்க மாதிரி பாதி ஆக்குனா 26 பாதி ஆக்குனா 13, அதுல ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. சிம்பிள், இதான் ஆன்சர். 26 × 5 130 அப்படிங்கிறது ஆன்சர். அவ்வளவுதான். என்ன பண்ணணும், நோட் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இருக்கு, கடைசி நம்பர் 2 4 6 8 0 இதுல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நம்பர் என்ன பண்ணணும், 5ஆல மல்டிபிள் பண்ண கொடுத்தாங்கன்னா நீங்க மல்டிபிள் பண்ண அவசியமே இல்லை. அந்த நம்பரை பாதி ஆக்குங்க. பாதி ஆக்கிட்டு லாஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் சால்வ் பண்ணலாமா? 42 × 5 ஆன்சர் என்னப்பா, கொடுத்துருக்க நம்பர் என்ன பண்ணணும், பாதி ஆக்கணும். பாதினா எவ்வளோ, 4ல பாதி 2 1ல பாதி 0 210 அப்படிங்கிறது ஆன்சர். வேணா செக் பண்ணி பாருங்க, மிஸ்டேக் வராது, கரெக்டா இருக்கும். தேர்ட் கொஸ்டின் 72 × 5 70னா எவ்வளோ, 35 2னா 1 36 0 360 360 வேணா செக் பண்ணி பாருங்க. 72 × 5 2 5 10 0 பேலன்ஸ் 1 35 36 360 வருதா? அவ்வளவு சிம்பிள். கன்ஃபியூஸ் ஆக எதுவுமே இல்லை, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நம்பர் ஈவன் நம்பர்ல முடிஞ்சிச்சு, இரட்டைப்படை எண்ணில முடியுது, 2 4 6 8 0 இதுல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொடுத்துருக்க நம்பரை பாதியா மாத்துங்க. மாத்தி லாஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. சிம்பிள், புரியுதா? அதே மாதிரி இப்போ 2 டிஜிட் பார்த்தோமா, 3 டிஜிட் போலாமா? 126 5ஆல மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. அப்ப 126ல பாதி எவ்வளோ, 100ல பாதி 50, 20ல பாதி 10, அப்போ 6ல பாதி 3, அப்போ 50 10 3, அப்போ 60 63.
63 0 சிம்பிள் 630 அப்படிங்கிறது ஆன்சர். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் போலாமா? 450 450 அஞ்சால மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. 400ல பாதி எவ்வளோ? 200. 50ல பாதி 25. அப்ப 225 டபுள் 0 ஒரு 0 லாஸ்ட் 0 முடிஞ்சிருச்சு ஆன்சர். அதுக்கு அடுத்து 6th கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக அடுத்தடுத்து போனேன்பா. 720 × 5 700ல பாதி 350 20ல பாதி 10 350 10 360 ஒரு 0 அப்போ 3600 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? இப்போ ஈவன் நம்பர்ல எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தா 4 டிஜிட்ல போலாமா? 7th கொஸ்டின் 1440 × 5 1440 எவ்வளவுப்பா? 1400 அப்படின்னா 700 அதுல பாதி 700 40ல பாதி 20 700 + 20 720 லாஸ்ட் ஒரு 0 சிம்பிள் 7200 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? 8520 × 5 8000ல பாதி எவ்வளோப்பா? 4000 500ல பாதி 250 அப்ப 4250 20ல பாதி 10 4260 4260 ஒரு 0 சிம்பிள். வேணா கால்குலேட்டர் போட்டு பாருங்க. இவ்வளவுதான். இதுல எவ்வளவு பெரிய டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் ஈவன் நம்பர்ல கொடுத்தாங்க என்ன பண்ணணும்? 2 4 6 8 0 இதுல முடிகிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணோம்? நம்ம அந்த நம்பரை பாதி ஆக்கி லாஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு சிம்பிள். ஓகேவா? இந்த இரட்டைப்படை கிளியரா? இரட்டைப்படையில் என்ன கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணிடலாமா? கண்டிப்பா நம்புவேன் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அடுத்து ஒற்றைப்படை போலாம். ஆட் நம்பர்ஸ்னா சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் 25 இருக்கு, அதை 5ஆல மல்டிபிள் பண்றோம். ஓகேவா? கண்டிப்பா ஒரு நம்பர் ஒற்றைப்படையில முடியுதுன்னா அது முடிகிற நம்பர் 5ஆ தான் இருக்கும். இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் என்ன? இந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள இரட்டைப்படை நம்பர் 25. இதுக்கு முன்னாடி உள்ளது 24. என்ன லாஸ்ட் 5 போட்டுக்கோங்க. இந்த 24ல பாதி எவ்வளோ? 12. அப்ப 125 அப்படிங்கிறது ஆன்சர். 125. ஏன்னா ஒரு நம்பர் 5ஆல மல்டிபிள் பண்ணும் போது நமக்கு முடிகிற நம்பர் எதுவா முடியும்? 0வா முடியும், இல்லாட்டி 5ஆ முடியும். வேணா டேபிள் செக் பண்ணி பாருங்க. 1 5 5 2 5 10 3 5 15 4 5 20 லாஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. 0 5 0 5 அந்த மாதிரி தான் முடியும். கரெக்டா? அப்போ இரட்டைப்படை நம்பர் ஆச்சுன்னா முடியறது 0ல முடியணும். ஒற்றைப்படை என்ன ஆச்சுன்னா முடியறது 5ல முடியும். அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. சிம்பிள், வேற எதுவுமே இல்ல. இந்த கொடுத்திருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் எடுத்துக்கணும். கொடுத்திருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் எடுத்துக்கணும். 25 கொடுத்துருக்காங்க, 24 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த 24 அடுத்து நம்ம செய்யற மெத்தட் தான். 24 எடுத்தாச்சா? அப்ப இதுல பாதி எவ்வளோ? 12. இங்க ஆட் நம்பர் கொடுத்ததுனால என்ன பண்ணோம்? 5 ஆட் பண்ணிக்கணும். அங்க 0 ஆட் பண்ணோம்ல, இங்க ஆட் நம்பர் அப்படின்னா 1 தானே எக்ஸ்ட்ரா இருக்கு. பேலன்ஸ் 1 5ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன? 5. அதான் இங்க போட்டுருக்கோம். சிம்பிள். புரியுதா? கிளியராப்பா? இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். செகண்ட் கொஸ்டின் 41 × 5 41 என்ன? ஃபர்ஸ்ட் இந்த 1 தனியா வச்சுக்கோங்க. அப்ப இங்க 40. இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 40. கரெக்டா? இப்ப 40ல பாதி எவ்வளோ? 20. அப்ப 1 5 எவ்வளோ? 5. அப்ப 205 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிள். 205 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின் 73 × 5 73 × 5 என்ன பண்ணு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 1 தனியா பிரிச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 72. கரெக்டா? அப்ப 72ல பாதி எவ்வளோ? 70ல பாதி 35. 2ல பாதி 1. 35 + 1 36. இந்த 1 5ஆல மல்டிபிள் பண்ணா 5. 1 பதில் 5 போடும். 365 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிள். கிளியரா? ஃபோர்த் கொஸ்டின் 3 டிஜிட் போலாமா? 125 × 5 இது என்ன பண்ணோம்? 124 ஆகும். 1 தனியா வச்சுக்கிறோம். ஓகேவா? 124ல பாதி எவ்வளோ? 120ல பாதி 60. 4ல பாதி 2. 60 + 2 62. லாஸ்ட் 5 ஒற்றைப்படை முடிஞ்சா லாஸ்ட் 5 625 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியராப்பா? இப்போ ஒரு நம்பரை 5ஆல மல்டிபிள் பண்ண கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியுமா? 2 டிஜிட்ஸா இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும், 3 டிஜிட்ஸா இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும், 4 டிஜிட்ஸா இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். கிளியரா? நான் ஒரு 5 ஹோம்ஒர்க் சம் தரேன். நீங்க ஃபைனலா எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்க. ஓகே? ஒரு நம்பரை 5ஆல மல்டிபிள் பண்ணும் போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒற்றைப்படை நம்பர், இரட்டைப்படை நம்பர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றைப்படை, இரட்டைப்படை. ஒற்றைப்படைனா என்ன? ஒரு நம்பர் லாஸ்ட் ஒரு எவ்வளவு பெரிய இலக்க நம்பர் கொடுத்தாலும் கடைசி டிஜிட், கடைசி எண் வந்து எப்படி இருக்கணும்? 0 1 1 3 5 7 9 இது எல்லாத்துலயும் முடிஞ்சு அப்படின்னா ஒற்றைப்படை நம்பர். ஓகேவா? இரட்டைப்படை என்ன?
ஒரு நம்பரோட கடைசி நம்பர் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அதோட கடைசி நம்பர் இதுல முடியணும் 2 4 6 8 0 இதுல முடிஞ்சிருந்தது அது இரட்டைப்படை நம்பர். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டுக்கு தான் ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஒரு நம்பர் 5ஆல மல்டிபிள் பண்றோம், அந்த நம்பர் இரட்டைப்படை நம்பரா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த நம்பரை பாதி ஆக்கணும், பாதியாக்கி லாஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அதுல பாதி இன்ட்டு லாஸ்ட் நம்பர் 0. சிம்பிளா? அதே மாதிரி ஒற்றைப்படை நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணோம், அந்த கொடுத்திருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் எடுத்துக்கணும். ஸ்டெப் என்னது, கொடுத்திருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர். ஏன் அப்படின்னா நமக்கு பாதி ஆகணும் 0 ஆகணும்ல, அதனால முன்னாடி உள்ள நம்பர் எடுத்துட்டு என்ன பண்ணோம், அதை பாதியாக்கி லாஸ்ட் என்ன பண்ணணும், 0க்கு பதிலாக 5 போட்டுரும். ஏன்னா ஒன்றை தனியாக எடுக்கிறோமா, அதனால என்ன பண்ணணும், 0க்கு பதிலாக 5 போட்டணும். சிம்பிள். இப்போ ஒற்றைப்படைனாலும் இரட்டைப்படைனாலும் ஒரு நம்பரை 5ஆல மல்டிபிள் ஷார்ட்கட் புரியுதா? கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம். நான் உங்களோட பேசிக் மேக்ஸ்ல இருந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் நினைக்காம உங்க கன்சிஸ்டன்சி லெவல் சூப்பரா இருக்குப்பா. நான் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 200 300 கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 30th டே 30 நாள் கழிச்சு உங்களோட மேக்ஸ் லெவல் எடுத்து பாருங்க, கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா சென்னையில தான் இருக்கேன், தாராளமா வந்து என்ன பார்க்கலாம். பார்த்துட்டு சார் நான் நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணேன், என் மேக்ஸ் லெவல் இம்ப்ரூவே ஆகல, நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு தாராளமா நீங்க கேட்கலாம். நான் சொல்றத ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி இப்ப இருக்கிற மேக்ஸ் லெவலுக்கும் அப்புறமா மேக்ஸ் லெவலுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 கொஸ்டின் தரேன் இந்த பேட்டர்னுக்கு. கிளியரா? இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் டைப் போலாம். கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதுறதே வந்து மல்டிபிள் பை 5 அப்படின்னு போட்டு இதுக்கான ஆன்சர்ஸை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் என்ன பார்க்க போறோம் சொன்ன, நமக்கு ஒரு நம்பர் எண்டிங் வித் 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஸ்கொயர் பண்ணணும் ஈஸியா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 25 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. 25 ஸ்கொயர் இருக்கு, அதை 2ஆ பிரிச்சுக்கணும். இப்போ 5 ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ண எவ்வளோப்பா, 25. கரெக்டா? இப்போ இந்த நம்பர் இருக்கா, இந்த நம்பர் இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 2க்கு அடுத்த நம்பர் 3. அப்ப 2 3 எவ்வளோ, 6. அப்ப ஆன்சர் என்ன, 625 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிள். புரியுதா? கொடுத்துருக்க நம்பரை 2ஆ பிரிச்சுக்கோங்க, கொடுத்துருக்க நம்பரை 2ஆ பிரிச்சுக்கோங்க. இப்போ 5 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ, 25. அப்ப அதுக்கு பக்கத்துல நம்பர் என்ன, 2. 2க்கு அடுத்த நம்பர் என்ன, 3. 2 × 3 6. அப்போ 625 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். கிளியரா? அதுக்கடுத்து 45 ஸ்கொயர். என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் அதை பாதியா பிரிக்கணும். பாதியா பிரிச்சுன்னா 5 ஸ்கொயர் எவ்வளோ, 25. 4க்கு அடுத்த நம்பர் என்ன, 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 5 20. அப்ப 20 25 அப்படிங்கிறது 45 ஸ்கொயர் ஆன்சர். 45 ஸ்கொயர் ஆன்சர் என்ன, 20 25. தேர்ட் கொஸ்டின் 75 ஸ்கொயர். 75 ஸ்கொயர்னா இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது கடைசி 5 ஸ்கொயர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட். வேற 76 அப்படிலாம் கேட்காதீங்க. நான் இது நிறைய டைம் வந்து இந்த 5 ஸ்கொயர்ல முடிகிற மாதிரி இருக்கும், அந்த ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். ஓகே, என்ன பண்ணுதா, ஃபர்ஸ்ட் பாதியா பிரிக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணா 25. 7க்கு அடுத்த நம்பர் 8. 8 எவ்வளோ, 56. டேபிள்ஸ் தெளிவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். 5625. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் 95 ஸ்கொயர். என்ன பண்ணோம், பாதியா பிரிக்கணும். பாதியா பிரிச்சோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் எவ்வளோ, 25. 9க்கு அடுத்த நம்பர் 10. 10 9 90. அப்ப 90 25 அப்படிங்கிறது ஆன்சர். 90 25. அடுத்து 3 டிஜிட் போலாமா, 105 ஸ்கொயர். 105 ஸ்கொயர் எவ்வளோப்பா, லாஸ்ட் நம்பர் 25. அப்படியே சால்வ் பண்ணலாமா, 10 10க்கு அடுத்த நம்பர் 11.
10 11 110. அப்ப ஆன்சர் புரியுதுலப்பா? பாதியா பிரிக்கணும். 25 இங்க வந்து 10 10க்கு அடுத்த நம்பர் என்ன 11 10 11 110. அப்ப 110 25 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? ஆன்சர் புரியுதாப்பா? லாஸ்ட் ஒரு நம்பர் வந்து லாஸ்ட் 5 ஸ்கொயர்ல முடியுது அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்றதா பார்த்திருக்கோம். இன்னொரு டைம் சால்வ் பண்றேன். ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் போலாம். 6th கொஸ்டின் 125 ஸ்கொயர். 125 ஸ்கொயர்னா எப்படி நம்ம இப்ப பிரிச்சுக்கலாமா? இப்ப 5 ஸ்கொயர் எவ்வளோ 25. இப்போ 12 12க்கு அடுத்த நம்பர் என்ன 13. 12 into 13 இப்ப எப்படி பிரிக்கலாம்? 10 + 2 எடுத்துக்கலாமா? 10 13 மல்டிப்ளை பண்ணா 130. 2 13 மல்டிப்ளை பண்ணா 26. ஆட் பண்ணா 6 5 1 156 25 அப்படிங்கிறது ஆன்சர். அது எது? 7th கொஸ்டின் 145 போலாமா? 145 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எவ்வளோ 25. 14 14க்கு அடுத்த நம்பர் 15. இது எப்படி பிரிக்கலாம்? 10 + 4 பிரிக்கலாமா? 10 + 14 14 தானப்பா. ஒரு நம்பரை 10ஆல மல்டிப்ளை பண்றேன். எந்த ஒரு நம்பரையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பரை அப்படியே எழுதி ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. அதே 100ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே எழுதி 00 ஆட் பண்ணணும். அதே 1000ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த நம்பர் அப்படியே ஆட் பண்ணி 000 ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம்? 4ஆல 15 மல்டிப்ளை பண்றோம். 4 × 15 4 × 15 எவ்வளவுப்பா? 2 5 2 15 30. 4 × 15 60. 0 5 1 6 ஐ மீன் 5 6 11 பேலன்ஸ் 1 2. அப்ப 210 25 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? கிளியரா? இன்னும் ஒரே நம்பர் பார்க்கலாமா? 155 ஸ்கொயர். ஆன்சர் 8th கொஸ்டின் 155 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 25 15 × 16. 15க்கு அடுத்த நம்பர் 16. அப்போ 10 × 16 160. 5 × 16 80. அப்ப எவ்வளோ 0 8 4 14க்கு 14 பேலன்ஸ் 1 2 240. அப்ப 240 25 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? இதுக்கு ஒரு 4 ஷார்ட்கட்ஸ் 4 சொல்றேன். இது ஹோம்வொர்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான விஷயம். எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலும் அது எண்டிங்ல 5ல முடியுது, அதை ஸ்கொயர் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் நம்பரை ஸ்பிளிட் பண்ணணும். ரெண்டா என்ன பண்ணோம்? ஸ்பிளிட் பண்ணோம். 5 வரைக்கும் ஒன்று ஸ்பிளிட் பண்ணிட்டு இன்னொரு நம்பர் ஸ்பிளிட் பண்ணோம். அந்த 5 ஸ்கொயர் பண்ணா 25. முன்னாடி உள்ள நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டா ஆன்சர் முடிஞ்சிச்சு. கிளியரா? என்ன பண்ணோம்? முன்னாடி உள்ள நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டையும் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணி போட்டா ஆன்சர் முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 95 போடலாமா? 95 ஆல்ரெடி போட்டோமா? 135 போடலாமா? 135 ஸ்கொயர். இப்போ நம்பர் கொடுத்துட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2ஆ பிரிக்கிறோம். இங்க 5 ஸ்கொயர் எவ்வளோ 25. 13 13க்கு அடுத்த நம்பர் என்ன 14. ஓகேவா? இது எப்படி பிரிக்கலாம்? 10 + 3ஆ பிரிக்கலாமா? 10 × 14 ஒரு அந்த நம்பர் அப்படியே எழுதி 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. 3 × 14 3 × 10 30 3 12. அப்போ 30 பண்ணணும் 42. அப்ப ஆன்சர் 182. 182 25 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? கிளியராப்பா? உங்களுக்கு ஈஸியா 5 ஸ்கொயர்ல முடிஞ்சு அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஹோம்வொர்க் சம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோம்வொர்க் சம்ல ஹெட்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா எண்டிங் வித் 5 ஸ்கொயர் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 35 ஸ்கொயர். செகண்ட் கொஸ்டின் 65 ஸ்கொயர். தேர்ட் கொஸ்டின் 135 ஸ்கொயர். ஃபோர்த் கொஸ்டின் 165 ஸ்கொயர். ஃபிஃப்த் கொஸ்டின் 205 ஸ்கொயர். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு ஃபுல் ஐடியா இருக்கும். ஈஸியா கிளாரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே? இந்த ரெண்டு டைப் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் டைப் போலாமா? தேர்ட் டைப். தேர்ட் என்னது? மல்டிப்ளை பை 11. கரெக்டா? மல்டிப்ளை பை 11. ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் 11ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 27 × 11. இப்போ என்ன அப்படின்னா இப்போ அந்த கொடுத்துருக்க நம்பரை தனித்தனியா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 2 7. இப்போ இந்த 2 7 ஆட் பண்ண எவ்வளோ 2 + 7 9. அவ்வளோதான் ஆன்சர். நடுவில் போட்டால் முடிஞ்சிச்சு. கொடுத்துருக்க நம்பரை 2ஆ தனியா எழுதிக்கோங்க. அந்த 2ஐயும் கூட்டி நடுவில் போட்டா முடிஞ்சிச்சு. அதான் 297 அப்படிங்கிற ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் 63 × 11.
என்ன பண்ணோம் 6 எழுதணும் 3 எழுதணும் 6 3 கூட்டினா 9 நடுவில் போட்டா முடிஞ்சிச்சு. முடிஞ்சா தேர்ட் கொஸ்டின் 72 வேணாம் 71 × 11 7 1 தனித்தனியா போட்டாச்சா 7 1 கூட்டினா 8 நடுவில் வந்துருச்சா சிம்பிள். இதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சார் நீங்க வந்து நடுவுல ஈஸியான 9 8 9 வரைக்கும் நம்பரா போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஈஸியா என்ன விஷயம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து பேஸ்ல இருந்தா போகணும். இதுக்கப்புறம் வரும்போது அந்த நம்பர் வந்தா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுலயே கன்ஃபியூஸ் ஆகி மைண்டை மாத்திக்காதீங்க. சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியுதா, இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாருமே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் போக முடியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் விட்டுட்டு நம்ம காலேஜுக்குரிய கொஸ்டின் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்தா சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ரெகுலரா நம்ம கண்டினியூஸா கொண்டு போக போறோம். ஓகே, அதனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கறது இங்க 10 வந்தா எப்படி சார் ஆட் பண்ணுவீங்க, 11 வந்தா எப்படி ஆட் பண்ணுவீங்க, இது எல்லாமே பின்னாடி பார்ப்போம். அதனால கன்ஃபியூஸ் பண்ண வேணா, என்ன சொல்றோம் அப்படிங்கறத தெளிவா கவனிங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஓவர் திங்க் பண்ணும். தப்பாலாம் சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா மேக்ஸை பொறுத்தளவு இது இப்படி வந்தா எப்படி இருக்கும், இது இப்படி வந்தா எப்படி இருக்கும், எல்லாருமே குழப்பம். கண்டிப்பா திங்கிங் வரும். அந்த திங்கிங் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சக்கப்புறம் அது யோசிங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு ரியலா டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் வைக்கலாம். ஓகே, இது மாதிரி பேஸ்ல இருந்து கொண்டு போகலாம். இதுல கிளியராப்பா? அதே மாதிரி 4th கொஸ்டின் 81 × 11 8 1 8 1 ஆட் பண்ணா 9. ஓகேவா? அதுக்கு அடுத்து 5th கொஸ்டின் 34 × 11 3 4 தனித்தனியா பிரிச்சிடும். 3 4 ஆட் பண்ணா 7 நடுவில் வந்துடும். அவ்வளவுதான் சிம்பிள். இது பேசிக் புரியுதா? ஒரு நம்பர் 2 digit நம்பரா கொடுத்தாங்க அப்படின்னா 5 digit வரை கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ண முடியும், 11 ஈஸியா மல்டிப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது புரியுதா? இது கிளியரா? இது அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நீங்க எதிர்பார்த்த கொஸ்டின் 6th கொஸ்டின் 6th கொஸ்டின் என்ன அப்படின்னா 78 × 11 78 11 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 8 பிரிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், 7 8 கூட்டணும். 7 8 கூட்டினா 7 8 15. அப்ப 15 வருதா? இப்போ வரைக்கும் 9 தானே பார்த்தோம். 15னா 5 போட்டு மேல 1 போட்டுருங்க. அப்ப ஆட் பண்ணா 8 5 8 இதுதான் ஆன்சர். 85 8 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்து 7th கொஸ்டின் 92 × 11 என்ன 9ஐயும் 2ஐயும் தனித்தனியா எழுதணும். 9 2 ஆட் பண்ணா 11 1 போட்டோம் மேல 1 போறோம். அப்போ 2 1 10. அப்போ 10 12 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் என்ன 10 12. கிளியராப்பா? 8th கொஸ்டின் 88 × 11 88 × 11 எவ்வளோ? 8ஐயும் என்ன பண்ணோம், தனித்தனியா பிரிச்சுக்கணும். கரெக்டா? 8 8 தனித்தனியா பிரிச்சோம் அப்படின்னா 8 8 கூட்டினா 16. அப்ப 6 1 போட்டுரும். பேலன்ஸ் 1 இருக்கா, அதை மேல போட்டோம் அப்படின்னா 9 6 8 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? இப்போ நம்ம 2 digitsலயே வந்து 9க்குள்ள வந்தா எப்படி பண்ணோம், 9க்கு மேல வந்தா என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிருச்சா? இந்த 2 டைப்புமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 3 digits போலாமா? 3 digits கொஸ்டின் நம்பர் 9 132 × 11 132 × 11. இது என்ன அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே எழுதிடணும். கொடுத்துருக்க நம்பரை இதுக்கப்புறம் என்ன போனாலுமே 2 digits மேல போனா இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, இந்த ஷார்ட்கட்டுமே அதுக்கு பண்ணலாம். இதை விட அது ஈஸிங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்றேன். ஓகே, லாஸ்ட் நம்பர் என்ன பண்ணோம் அப்படியே எழுதிக்கணும். அடுத்து லாஸ்ட் நம்பரையும் இதையும் ஆட் பண்ணோம். 2 3 5. அதுக்கு அடுத்து 1 3 3. அடுத்து லாஸ்ட் நம்பர் என்ன பண்ணோம் அப்படியே எழுதிக்கணும். ஆன்சர் 1352 அப்படிங்கிறது ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் அப்படியே வச்சிடணும்பா. வச்சுட்டு இடையில இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டணும். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்கலாமா? 352 இதை 11 மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன பண்ணோம், கடைசி நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 2 + 5 7 5 + 3 5 + 3 எவ்வளோப்பா 8. கடைசி நம்பர் என்ன 3. அப்ப ஆன்சர் 3872 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? அடுத்து 11th கொஸ்டின் 11th கொஸ்டின் என்ன, இன்னும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா கொடுக்கலாம். இதை 11 மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன பண்ணோம் அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? 8 8 கூட்டினா எவ்வளோ 16. 16க்கு 6 பேலன்ஸ் 1 இங்க போட்டுருவோம். கரெக்டா? அடுத்து 8 9 8 8 16 16 1 17 இங்க 1 18.
18க்கு 8 பேலன்ஸ் மறுபடியும் 1. இந்த 1 இதோட ஆட் பண்ணி என்ன பண்ணோம் 10 அப்படிங்கிறது ஆன்சர். புரியுதா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9 8 8 இன்ட்டு 11 கரெக்டா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசி நம்பரை அப்படியே எழுதிடுவோம். 8 முடிஞ்சிச்சா? இதெல்லாம் டவுட் இருக்கா? கண்டிப்பா டவுட் இருக்காது. அடுத்து என்ன பண்ணுவோம், லாஸ்ட் நம்பர் இதையும் ஆட் பண்ணுவோமா? 8 8 எவ்வளோ 16. 16னா 6 பேலன்ஸ் 1 முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணுவோம், இதையும் ஆட் பண்ணுவோம். இங்க 9 + 1 10 இருக்கு. 10 + 8 18. 18ல 8 போடாச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்குமா? அந்த 1 என்ன பண்ணுவோம் இங்க வச்சுக்கணும். லாஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதுவோமா? 9 எழுதுவோம். இங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கா? அப்போ 9 + 1 10 அப்படிங்கிறது எழுதிப்போம். அப்ப ஆன்சர் 10 868 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? இப்ப புரியுதா? அடுத்து 12th கொஸ்டின். 8 6 8 9 2 ஒரு 5 டிஜிட் நம்பர் எடுத்துப்போமே. இதை 11ஆல மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. என்ன ஸ்டெப்? சேம் ஸ்டெப் தான், மறக்கவே இல்லை. லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கணும். 2 எழுதியாச்சா? இதெல்லாம் டவுட் இருக்கா? அடுத்து என்ன பண்ணோம், 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோம். 2 9 எவ்வளோ 11. 11க்கு 1 பேலன்ஸ் 1 போட்டாச்சு. அதுக்கடுத்து 9 8ஐயும் ஆட் பண்ணோம். 9 8ஐயும் ஆட் பண்ணா எவ்வளோ 18. ஐ மீன் 17. 17 + 1 18க்கு 8 பேலன்ஸ் 1. அதுக்கடுத்து என்னது 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோம். 8 + 6 எவ்வளோ 8 + 6 8 6 எவ்வளோ 14. 14 மேலே 1 15. 15க்கு 5 பேலன்ஸ் 1. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோம். 8 6 எவ்வளோ 14. 14 1 15. 15க்கு 5 பேலன்ஸ் 1 இருக்கு. லாஸ்ட் என்ன பண்ணுவோம், கடைசி நம்பர் எழுதுவோம். கடைசி நம்பர் இங்க ஒரு 1 இருக்கா? அப்ப 2ஐயும் ஆட் பண்ணா 9 அப்படிங்கிறது ஆன்சர். அப்ப 955 812 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? கிளியரா? இப்போ இன்னொரு நம்பர் எடுப்போமா? இந்த நம்பர் எடுத்துப்போம். 13th கொஸ்டின். 9 5 5 8 1 2 இதை 11ஆல மல்டிப்ளை பண்றோம். கிளியரா? இப்போ ஒரு நம்பர் என்ன பண்றோம், லாஸ்ட் நம்பரை அப்படியே எழுதிக்கணும். எழுதியாச்சு. அடுத்த நம்பரை ஆட் பண்றோம். 2 + 1 3 முடிஞ்சிச்சா? அடுத்து 1 + 8 9. அடுத்து 5 8 5 + 8 13க்கு 3 பேலன்ஸ் 1. அடுத்து 5 5 10 10 1 11 முடிச்சக்கப்புறம் அடிச்சிருங்க. அப்ப 11னா 1 பேலன்ஸ் 1. அதுக்கடுத்து என்ன, இங்க 9 1 10 10 5 15. 15க்கு 5 பேலன்ஸ் 1 இருக்கா? இங்க முடிஞ்சு. அப்ப 5. அதுக்கடுத்து லாஸ்ட் நம்பர் என்ன 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10. அப்ப ஆன்சர் என்ன 10 51 39 32 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? கிளியராப்பா? கிளியர்? இன்னைக்கு 3 விஷயம் தான் பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் ஹோம்ஒர்க் சம் பார்த்துடலாம். மல்டிப்ளை வித் 11 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பை 11. அதுல ஒரு 5 கொஸ்டின் தரேன், பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. 2 டிஜிட்ஸ். இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ் நானும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஃபிஃப்த் கொஸ்டின். ஒரு 5 டிஜிட் தரேன். இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மொத்தம் 15 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு 2 டைப்லையும் உங்களுக்கு தெளிவாக முடிஞ்சிடும். 3 டைப்லையும். ஓகே, இப்போ பார்த்ததை மட்டும் ரீகால் பண்ணிடலாமா? கொஸ்டின்ஸ் எழுதிக்கோங்க தெளிவா. 3 பேட்டர்ன் கொஸ்டின்ஸ்க்குமே கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பார்த்ததுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். நோட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நோட்டை என்னோட கிளாஸ்ல லாஸ்ட் முடியும் போது எப்பயுமே ஒரு சம்மரிஸ் எப்படி என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ரீகால் பண்ணுவோம். இந்த ரீகால் செஷனை கண்டிப்பா மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் டாப் டு பாட்டம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியும். இனிஷியலா என்ன பார்க்க போறோம், என்ன பார்த்து முடிச்சிருக்கோம், இந்த 2 விஷயம் தான் நம்மளோட டாபிக்கே கன்க்ளூட் பண்ணும். ஓகேவா? அதனால தான் சொல்றேன். இப்ப பார்த்த விஷயம் ரீகால் பண்ண போறோம். ரீகால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆஸ் யூஸ்வல் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா நோட்டு பென் எல்லாத்தையும் தனியாக எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் சொல்ல மைண்ட்ல ரீகால் பண்ணி பாருங்க. ஓகே, இது ஒரு பெஸ்ட் மெத்தட், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு ஜோஸ் பிகினர் மேக்ஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஒரு மூணு பேஸா டாபிக் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அது 5ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னது, எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அது 5ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதை நம்ம 2 கேட்டகரியா பிரிச்சோம். ஒன்னு ஆட் நம்பர், இன்னொன்னு ஈவன் நம்பர்.
ஆட் நம்பர்னா என்ன, ஒற்றைப்படை என்ன, ஒரு நம்பர் 1 3 5 7 9 இதுல லாஸ்ட் நம்பர் முடிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் கடைசி நம்பர் 1லயோ 3லயோ 5லயோ 7லயோ 9லயோ முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒற்றைப்படை நம்பர். அது இரட்டைப்படை என்ன அப்படின்னா ஈவன் நம்பர்னா என்ன, எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் கொடுத்துருக்க கடைசி நம்பர் 2 4 6 8 0 இதுல முடிஞ்சு அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் இரட்டைப்படை நம்பர். ஓகேவா? நார்மலா ஒரு இரட்டைப்படை நம்பர் ஈவன் நம்பர்ஸ் கொடுத்து அதை 5ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா சிம்பிளான மெத்தட், கொடுத்துருக்க நம்பரை பாதியாக்குங்க. கொடுத்துருக்க நம்பர் பாதியாக்கி லாஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. சிம்பிள். கிளியரா? கொடுத்துருக்க நம்பர் என்ன பண்ணணும், பாதியாக்கணும், பாதியாக்கி லாஸ்ட் என்ன பண்ணணும் 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. அதே இது ஆட் நம்பரா இருந்துச்சு, ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு, அது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 35 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 34 எடுத்துக்கணும். 125 கொடுத்தாங்கன்னா 124 எடுத்துக்கணும். 175 கொடுத்தாங்க 174 எடுத்துக்கணும். ஓகேவா? அது 174 எடுத்துட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பரா எடுத்துட்டு அதை பாதியாக்குங்க. என்ன பண்ணோம், அதை பாதியாக்கி லாஸ்ட் வந்து 5 என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம். சிம்பிள். கிளியரா? ஈவன் நம்பரா கொடுத்தா அதை பாதியாக்கி லாஸ்ட் 0. அதே இது ஒற்றைப்படை ஆட் நம்பரா கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எடுத்து பாதியாக்கி லாஸ்ட் 5 ஆட் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 முடிஞ்சா? எந்த மாதிரி பேட்டர்ன்ல எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சிம்பிள். முடிஞ்சா? அடுத்து ரெண்டாவது பேட்டர்ன் என்ன பார்த்தோம், ஒரு நம்பர் 5 ஸ்கொயர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ 5 ஸ்கொயர் முடிஞ்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை 2ஆ பிரிச்சுக்கணும். பாதி என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அந்த 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 125 இருந்துச்சுன்னா அப்ப 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் அங்க இருக்கும், இங்க 12 இருக்கும். அப்ப 5 ஸ்கொயர் பண்ணா 25. 12க்கு அடுத்த நம்பர் என்ன, 13. அப்ப 12 × 13 என்ன அப்படின்னு போட்டு என்ன பண்ணோம், நம்ம இதில் ஆட் பண்ணோம். கிளியரா? அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சு. அதே மாதிரி எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் பண்ணணும் 3 டிஜிட்ஸ் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம வந்து ரொம்ப மேஜிக் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ணி அப்படின்னு நம்ம பண்ண போறதுல பேசிக் மேக்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எப்படி கவர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே? அதனால எந்த லெவல் பார்த்தா போதுமோ அதெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் அடிஷனலா போறதெல்லாம் பின்னாடி நான் வந்து மேஜிக்லாம் பண்ணி இப்படி பண்ண சொல்லிட்டு என்ன நான் பண்ணதுக்காக இல்லை, உங்களுக்கு இது புரியணும், எந்த அளவுல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிற பேஸ் தான் கொண்டு போயிருக்கு இந்த கான்செப்ட். பிகினர் மேக்ஸ் தான் இதுவே வச்சிருக்கு. அதனால பிகினர்ஸ்க்கும் புரியுற மாதிரி அதான் கொண்டு போவாங்க. ரொம்ப வேகமா கத்துக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேகமா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே? இப்ப ஸ்டார்டிங் 2 கிளாஸஸ் போறது உங்களுக்கு ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்லோ கிளாஸஸ் தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டாபிக் போகும்போது உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். என்ன சார் கிளாஸஸ்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஸ்லோவா சொல்லியிருப்பாங்க, போக போக கிளாஸ் ஸ்பீடப் ஆகும். அந்த ஸ்பீடப் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்லோவா போறோம். அதனால மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க, நம்ம போறவே கரெக்ட் அப்படின்னு உங்களை நீங்க நம்பிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி மட்டும் தான் அடுத்த லெவல் நம்ம கொண்டு போவோம். ஓகே? தேர்ட் பேட்டர்ன் என்ன பார்த்தோம், ஒரு நம்பரை 14 மல்டிப்ளை பண்ணா என்ன, ஒரு நம்பரை 2 டிஜிட்ஸ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி முன்னாடி போடா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அதே வந்து 3 டிஜிட்ஸ்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதணும். லாஸ்ட் நம்பர் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆட் பண்ணி என்ன பண்ணணும் எழுதணும். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆட் பண்ணி எழுதணும். அது 9க்கு மேல போச்சுன்னா என்ன பண்ணணும், 1 மேல போடணும். அந்த மாதிரி ஆட் பண்ணா முடிஞ்சு. கிளியரா? அது ஓவரால் வந்து 11 லாஸ்ட் என்ன பண்ணோம், கடைசி நம்பர் அப்படியே போட்டுரும். சிம்பிளா முடிஞ்சா? இந்த 3 விஷயம் தான் பார்த்துருக்கோம். இந்த 3 விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்களா இல்ல கத்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் எங்களை அடுத்தடுத்து வந்து சாரையும் என்னையும் அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும், மோட்டிவேட்டடா கொண்டு போக முடியும். உங்களுக்காக நாங்க எஃபர்ட் போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அப்ப அந்த எஃபர்ட்டை கண்டினியூவா கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே? ஏன்னா நீங்க தேவையில்லாம எதுவும் போட போறது இல்ல. எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க, நீங்க அந்த அளவுக்கு லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அது மூலமா நாங்க என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். அதனால உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட ஃபீட்பேக்ஸை தாராளமா என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அட் த சேம் டைம் நம்மளோட கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணிட்டு போங்க. ஓகே? இந்த செகண்ட் டே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டேஸ்லயும் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.